விவோல வந்து Y19 5G அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் எல்லா விஷயங்கள் தராங்க. மேலும் இந்த ஃபோனில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் நல்லா இருக்குமா இல்லையா முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ள முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க அதில் அப்படி நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல்ஸோட லிங்க்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த விவோவோட Y19 5G அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பில்ட் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து பிளாஸ்டிக் பேக் தான் கொடுக்குறாங்க. சைடோட ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். மற்றபடி இந்த ஃபோன் 8.19 mm திக்னஸோட 199 கிராம் வெயிட் வருது. ஐபி ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் லைட்டாக மழைக்காலங்களில் ஃபோனை வெளியே கொண்டு போனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது போக மிலிட்ரி ஸ்டாண்டர்டில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது MIL STD 810H அப்படிங்கிற மிலிட்ரி ஸ்டாண்டர்டில் பில்ட் பண்ண காரணத்தினால ஃபோனோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்காக. அதனால் ஒரு டியூரபிலிட்டி இந்த ஃபோனில் நல்லாவே இருக்கும். அடுத்தாக இதோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் இந்த ஃபோனில் ஒரு 6.74 இன்ச்சுக்கான HD+ ரெஸ்ட் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே வந்து ஒரு வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளேயாக வருது. பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்க்குற ஃபோன்ஸில் இருக்கிற மாதிரியே பாட்டம் சைடில் நமக்கு வந்து ஒரு பெரிய சின்னம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு 90 Hz வரையும் நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் பார்க்கும்போது 840 nits வரையும் போகுது. ஸோ அவுட்டோர் கண்டிஷனில் வந்து இந்த ஃபோனை வெளியே எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு வந்து மேக்ஸிமம் பிரைட்னஸ் வச்சா கூட ரொம்ப ஹெவியான சன் டைமில் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளேல பார்க்குறது சிரமப்படலாம். இது போல் டிஸ்பிளேயோட ரெசல்யூஷனும் கம்மி. காரணம் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் வர ஸ்மார்ட் ஃபோனுங்கிறனால டிஸ்பிளே பெரிய லெவலில் இங்கே கொடுக்கல. மற்றபடியாக இது LCD டிஸ்பிளே கொடுத்த காரணத்தினால ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நமக்கு ஃபோனோட சைடோட பவர் பட்டனில் வருது. அடுத்தாக இதோட ப்ராசர், அதாவது பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற ஒரு 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக இந்த ஃபோனில் மாலியோட G57 MC2 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இது பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் பார்க்க முன்னாடி இதோட ரேங்கிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது நமக்கு வந்து பேசிக்கான ஒரு ப்ராசர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ டே டு டே ஆப்ஸ், இப்போ சோஷியல் மீடியா மாதிரி குட்டி குட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஓகேயாக இருக்கும். மற்றபடியாக பெரிய மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்களுக்கோ இல்லை வந்து கேம்ஸ் ரொம்ப ஹெவியாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு செட் ஆகாது. ஜஸ்ட் ஒரு இன்டர்வல் கேம்ஸ் மட்டும் தான் விளையாடவே நினைக்கிறவங்களுக்கு வேணால் இது செட் ஆகணுமே தவிர ஹெவியான கேம்ஸ்க்கோ இல்லைனா மிட் செட்டிங் கேம்ஸ்க்கோ இது செட் ஆகாது. மற்றபடி RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. 4GB RAM with 64GB ஸ்டோரேஜ், 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் தராங்க. 2024 வந்துச்சு, இன்னுமே வந்து 64GBலாம் வந்து ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அது ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 128GBலேருந்து ஆரம்பிச்சிருக்கலாம். அதை வந்து ஆரம்பிக்காமல் 64லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட், நோட் பண்ண வேண்டிய விஷயம். மற்றபடியாக RAM வெர்ஷன் LPDDR4S ரமாக இருக்குது. ஆனால் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப மட்டமான eMMC 5.1 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஃபோன் வந்து ரொம்ப லேக் ஆகிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு UFS 2.2 அது கொடுத்துருக்கலாம், அது கொடுக்காம விட்டுட்டாங்க. மற்றபடி இந்த ஃபோனில் மைக்ரோஸ்டிக் கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. 2 TB எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டெடிகேட் சிம் செட்டை தராங்க. அதில் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோஸ்டிக் கார்டும் ஃபோனில் அட் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபோனோட OS பற்றி பேசுவோம். இந்த ஃபோன் Android 15 பேஸ் பண்ண FunTouch OS 15 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ஆகுது. இந்த ஃபோனுக்கு வந்து சில AI ஃபீச்சர்ஸும் இருக்குது. அதை AI ஃபோட்டோ என்ஹான்ஸ், AI இரேஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடு நமக்கு 2 கேமரா இருக்குது. 2 கேமரா சொன்னாலும் ஒரு கேமரா தான் கொஞ்சம் ஓரளவு ஓகே. அது மாதிரி பார்க்கும்போது பேக் சைடில் மொதல் கேமரா 13 மெகாபிக்சலுக்கான ரேட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவதாக ஒரு 0.08 MP போர்ட்ரேட் லென்ஸ் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 மெகாபிக்சல் கேமரா கூட கொடுத்துருக்கலாம். ஏன் இந்த 0.08 MP அப்படிங்கிற கேமரா கொடுத்தாங்க தெரியல. ரொம்ப மட்டமான செகண்டரி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சர் வந்து f3.0 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ இது வந்து சும்மா பேருக்காக கொடுத்த மாதிரி ஒரு 2வது கேமரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி மொதல் கேமரா ஓரளவு ஓகே. மற்றபடியே டாக்குமெண்ட் ஸ்கேனரும் இந்த கேமரா ஆப்போட வருது. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ இதான் ஃபோனோட கேமராஸாக இருக்குது. மற்றபடி ஆடியோஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் USB Type-C ஆடியோ தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, இப்போ சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது. ஆனால் ஃபோனோட வால்யூம் வந்து 200% வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நல்ல வால்யூமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்றபடி இந்த ஃபோனுக்கு FM ரேடியோ சப்போர்ட்டும் இருக்குது. நெட்வொர்க்ஸை பற்றி பேசுவோம். இந்த ஃபோனுக்கு நம்ம 5Gக்கான SNSC சப்போர்ட், டியூல் 4Gக்கான VoLTE, டூயல் பேண்ட் வைஃபை, Bluetooth 5.4, GPS மாதிரியான விஷயங்கள் தராங்க. அது பேட்டரிஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 5500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 15 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போட்டு தராங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகும். ஏன்னா 15 வாட் வச்சு சார்ஜ் பண்ணால் எவ்வளோ வேகமாக சார்ஜ் ஆகுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் கண்டிப்பாக 2 மணி நேரம் கிட்ட சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிடும். கலர்ஸை பொறுத்தவரை இந்த விவோவோட Y19 5G வந்து டைட்டானியம் சில்வர் மற்றும் மஜெஸ்டிக் கிரீன் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. கடைசி அதோட விலையை பற்றி பார்க்கலாம். 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் விலை 10,499க்கும், அதே 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 11,499க்கும், கடைசியாக 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 12,999 அப்படிங்கிற விலையில் வந்து ஆன்லைன் ஸ்டோர்ஸில் கிடைக்குது. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஓவரலாக இந்த ஃபோன் வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் 2 நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது. ஒன்று வந்து சார்ஜிங் ஸ்பீடு 15 வாட்டில் தான் கொடுக்குறாங்க.
இப்போ இருக்கிற நிறைய பிராண்ட்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 30 வாட்டில் சார்ஜ் பண்ணுறதுக்கா சார்ஜிங் ஸ்பீடு வந்து நிறைய ஃபோனில் தராங்க. ஆனால் இவங்க இன்னுமே வந்து 15 வாட்டில் தான் இருக்காங்க. அது ஒரு நெகட்டிவ். மற்றபடியாக இந்த ஸ்டோரேஜ் வந்து eMMC 5.1, அதாவது ரொம்ப மட்டமான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஹெவியான ப்ராசஸ். ஒரு 4-5 சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து அட் அ டைம் நோட்டிஃபிகேஷன் வந்தாலே ஃபோன் லேக் ஆகணும்னு நோட் பண்ணுவீங்க. ஸோ அப்பப்போ லேகினஸ் வந்து நோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது ஃபோனை நோட் பண்ண மாட்டீங்க, யூஸ் பண்ண கண்டிப்பாக வந்து இந்த ஃபோன் ஸ்லோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஃபோன் வந்து மஸ்ட் பை ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் இந்த விவோட Y19 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.